கவிநேசன் நான் கவி பாடுவேன், கவிநேசன் நான் கவி பாடுவேன், கவி பாடி களி கூறுவேன். புவியில் பூமானின் புகழ் பாடுவேன், புகழ் பாடி பொலிவேற்றுவேன். கவிநேசன் நான் கவி பாடுவேன், கவி பாடி களி கூறுவேன். வெறும்பான் போன்ற வாழ்வினிலே வானவில் தோன்ற செய்தவரே, வெறும்பான் போன்ற வாழ்வினிலே வானவில் தோன்ற செய்தவரே, புல்லினை போன்ற வாழ்வினிலே, புல்லினை போன்ற வாழ்வினிலே பனி துளி போலமர்ந்து ஆள்பவரே. கவிநேசன் நான் கவி பாடுவேன், கவி பாடி களி கூறுவேன். கரு உருவாகும் முன்னே தெரிந்தவரே, கைவிடாதென்னை காப்பவரே. கரு உருவாகும் முன்னே தெரிந்தவரே, கைவிடாதென்னை காப்பவரே. புது நாமத்தால் என்னை அழைப்பவரே, புது நாமத்தால் என்னை அழைப்பவரே. புனிதனே உம் பதம் சரணடைந்தே. கவிநேசன் நான் கவி பாடுவேன், கவிநேசன் நான் கவி பாடுவேன், கவி பாடி களி கூறுவேன். புவியில் பூமானின் புகழ் பாடுவேன், புகழ் பாடி பொலிவேற்றுவேன். கவிநேசன் நான் கவி பாடுவேன், கவி பாடி களி கூறுவேன். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சிலுவையும் கற்பனையும் என்கிற தலைப்பின் கீழாக வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து வருகிறோம். இந்த நாளிலே முதல் கற்பனையாக இருக்கிற 10 கற்பனைகளில் முதல் கற்பனையாக இருக்கிற என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்கிற கற்பனையை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். யாத்திராம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எனவே உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் வேறு தேவர்கள் இருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பார்க்க தேவன் நமக்கு உதவிச்சுவராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்க நேர்ந்து எல்லோருமே சுவாமி, எங்களுடைய வாழ்விலே கர்த்தாவே உண்மையான தெய்வத்தை நாங்கள் வணங்குகிறோமா என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த சத்திய வசனம் எங்களுக்கு உதவி புரிய தெய்வமே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமண பந்தத்திலே மனிதர்கள் இணைக்கப்படுவதற்கு முன்பாக அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு காரியம், இவருக்கே நீ உண்மையும் முத்துமுள்ளவாக பிறர் முகம் பாராமல் இவருக்கே உண்மையாயிருப்பாயா என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த கேள்வி கேட்கிறார்கள்? திருமணத்திற்கு பின்பாக வேறு யாரையும் யோசித்து பார்க்கக்கூடாது, வேறு யாரையும் சிந்தித்து பார்க்கக்கூடாது. அந்த நிலையிலே தன்னுடைய குடும்ப, அதாவது தாம்பத்திய உறவின் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அந்த நிலையில் வேறு யாரையும் வைத்து பார்க்கக்கூடாது என்பதற்காகவே இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறதை நான் பார்க்கிறோம். தேவனுக்கு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை, யாரும் இல்லை. தேவனுக்கு நிகர் அவர்தான். அவருக்கு நிலையானதோ, அவருக்கு நிகரானதோ, அவருக்கு ஒப்பானதோ, அவருக்கு சமமானதோ இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. இதுதான் முதல் கற்பனையின் சாரம். ஆனால் இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்களை நான் பார்க்கிறோம். சிலர்
காசே தான் கடவுளட என்று சொல்கிறார். சிலருக்கு காசு பணம் தான் கடவுள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஓசியானுடைய புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கையின் கிரியைகளை தெய்வம் என்று வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தங்களுடைய செய்யும் தொழிலே தெய்வம். சிலருக்கு தாங்கள் செய்கிற தொழில் தான் தெய்வம் என்று அவர்கள் நினைக்கிறதை நான் பார்க்கிறோம். சிலர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம், உலகத்திலே காசே தான் கடவுளடா என்று. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்போது அன்னையும் பிதாவையும் தாய் தகப்பனை பெற்றோரை தெய்வமாக வணங்குகிற ஒரு காலத்தில் அல்லது குருவை தெய்வமாக வணங்குகிற ஒரு சம்பவத்தையும் இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தானியேலுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அரச வணக்கம், அரசனை தெய்வமாக வணங்குகிற பழக்கம் இருக்கிறதை அங்கே நீங்கள் நான் பார்க்க முடியும். எனவே கர்த்தருக்குள்ளானே இது இப்படியும் மனிதர்கள் உலகத்தில் வணங்கி வருகிறதை நான் பார்க்கிறோம். இன்னும் சில இடத்துல சுய வணக்கம், நானே தேவன் என்று சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். தானியேலுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்தில் நேபுகாத்நேசர் என்ற அரசன், இதோ நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று தன்னையே அவன் தெய்வமாக வணங்கும்படியாகும். அல்லது தானியேலுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நான் படிக்கின்ற பொழுது இதோ தெய்வமாக வணங்குவதற்கு மனிதர்களை தூண்டுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் சுய வணக்கமும் தெய்வமாக, சிலர் தங்களையே தெய்வமாக கருதி வழிபடுகிற ஒரு பழக்கத்தையும் நம்மளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிலருக்கு வயிறே தெய்வம். பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது சிலருக்கு வயிறு தான் தெய்வம், சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறோம். தேவஜனமே, இப்படி எத்தனையோ விதங்களிலே மனிதர்கள் தெய்வம் இவைகள் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்கள் நமக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், தேவனை தவிர தேவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று. அப்படியானால் தேவஜனமே, படைப்பாளி ஒருவன் தான் இருக்க வேண்டும். தேவன் தான், தேவனுக்குத்தான் முதலிடம். இதுதான் முதல் கற்பனையின் சாரம். அவருக்குத்தான் முதல் இடம், வேறு எதுவும் இல்லை. அந்த இடத்துல வைத்து பார்ப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. இதுதான் முதல் கற்பனையின் சாரம், தேவனுக்கு முதலிடம். இந்த உலகத்திலே தேவனுக்கு முதலிடம் கொடுக்க மறந்து போனபடியினாலே, எதற்கு முதலிடம் கொடுப்பது என்பதை அறியாமல், எது முக்கியம் எது முக்கியமல்ல, எது அவசியம் எது அவசியமல்ல என்பதை தெரியாமல் இந்த உலகத்திலே அநேக காரியங்களில் ஈடுபட்டு மனிதன் அலசடிப்படுகிறதையும் அல்லலுகிறதையும் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதையும் அன்றாட இந்த உலகத்திலே அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் இவ்வளவு துன்பமும் வேதனையும் கஷ்டமும், இவ்வளவு அலைச்சலும், இவ்வளவு கலப்பமும், இவ்வளவு நெருக்கடியும் ஏன்? மனிதன் எதற்கு முதலிடம் கொடுப்பது, எது முதல் என்பதை அவன் அறியாமல் இதோ தவிக்கிற காரியமே அவனை இப்படிப்பட்ட ஒரு மாறுபாடுகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திற்கும் அவனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, தேவனுக்கு மாத்திரமே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை வேதம் அழகாக சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42வது வாக்கியத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42வது வாக்கியம் சொல்லுகின்ற பொழுது, தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே, ஏதோ கல்வாரி சிலுவையை நோக்கி போகிற அந்த கல்வாரி பாதையிலே அவர் செய்த ஒரு காரியம் என்ன? என் சித்தம் அல்ல உம் சித்தமே. ஆம், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். எனவே தேவனுக்கு, பிதாவுக்கு முதலிடம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே அந்த கல்வாரி சிலுவையின் பாதையிலே, கல்வாரி பாதையிலே இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு காரியத்தை, சம்பவத்தை அங்கே நீங்கள் நானும் பார்க்க முடிகிறது. ஆம், கர்த்தருக்குள் அன்பானவர்களே, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அது எவ்வளவு தேவ சித்தத்திற்கு அல்லது தேவனுடைய விருப்பத்திற்கு முதலிடம், அதுதான் முதல் என்பதை அங்கு பறைசாற்றுகிறதை நீங்கள் நான் பார்க்கிறோம். ஆம், தேவனை முதலாவதாக வைப்பது எவ்வளவு தூரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தேவனை முதலாவதாக வைத்ததுனாலே எவ்வளவு எண்ணர்கள், எவ்வளவு வேதனை வந்தது என்று பார்த்தால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வாக்கியம், வியர்வை இரத்த துளிகளாக வெளிவந்தது. வியர்வை இரத்த துளிகளாக வெளிவந்தாலும் தேவனுக்குத்தான் முதலிடம், தேவனுக்குத்தான் முதலிடம் என்று பார்க்கிறோம். ஆம், கர்த்தருக்குள் அன்பர்களே, வியர்வை இரத்த துளிகளாக வெளிவருகிற அளவுக்கு அது கடினமானதாக இருந்தாலும் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
தெரிந்து கொண்டார் என்று பார்க்கலாம். தேவனை முற்றிலும் முன்வைப்பது என்பது நமக்கு ரத்தம் சிந்தும் ஒரு அனுபவமாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள் அன்புள்ளே, உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தினூடாக நாம் கடந்து சென்றாலும் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை பிடிக்க வந்தவர்களையும் சந்திக்க எதிர்நோக்கி அவர் செல்கிறதை பார்க்கிறோம். எனவே தேவனுக்கு முதலிடம் கொடுத்ததுனாலே தேவன் எவ்வளவு வல்லவர், எவ்வளவு மகத்துவமானவர், அவர் தேவனுடைய அவர் தான் முதலானவதாகவும் அவரைத்தான் தெய்வமாகவும் அவர் கொண்டு இருந்தபடியினாலே இது அவர் எவ்வளவு வல்லவர், எவ்வளவு மகத்துவம் நிறைந்தவர், அவர் எவ்வளவு சக்தி நிறைந்தவர் என்பதை அறிந்திருந்தபடியினாலே தன்னை பிடிக்க வருகிறவர்களை கூட அவர் சந்திப்பதற்கு எதிர்நோக்கி செல்கிறதை நான் பார்க்கிறோம். துக்க சாயல் அவருடைய முகத்தில் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது தன்னை பிடிக்க வந்தவர்களையும் யூதாசையும் எதிர்நோக்கி செல்கிறதை நான் பார்க்கிறோம். இப்பொழுது அவரை கொல்லுவதற்காக பிடிக்க வருகிறார்கள். ஆனால் ஏதோ தெய்வத்தை, ஏதோ பிதாவை முதலிடம் வைத்து அவரை தான் முதலாவதாக வைத்திருந்தபடியினாலே அவர்களை எல்லாம் எதிர்நோக்கி செல்வதற்கும் அவருக்கு பயம் இல்லை, திகில் இல்லை, தடுமாற்றம் இல்லை. அப்படியானால் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடியவனாக நீ நானும் இருக்கிறோமா? அநேக சமயங்களிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்றால் நம்ம ஓடி ஒளிந்து கொள்வோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. காரணம், தேவனை தன்னுடைய முதலிடம் கொடுத்து அவருக்கு தன்னுடைய வாழ்விலே முதலிடம் கொடுத்தபடினாலே அது தவிர வேறு எந்த காரியமும் அதற்கு விரோதமாக, தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுவதற்கு விரோதமாக, அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அதை குறித்து அவர் பயப்படவோ அதற்கு இடம் கொடுப்பதற்கு மறுக்கவோ அவர் மறுக்கவில்லை என்றும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நான் படிக்கின்ற பொழுது அந்தரங்கமாக எதுவும் நான் போதனை செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து போதனை எதுவும் அந்தரங்கமாக வெளிப்படையாக இருந்தது. ஏனென்றால் தன்னுடைய தெய்வத்தினுடைய பலத்தை, தேவனுடைய சக்தியை, தேவனுடைய வல்லமை அவர் உணர்ந்திருந்தபடியினாலே எதை குறித்தும் அவர் கவலைப்படவில்லை. எப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை சொல்வதற்கும் அவருக்கு பயமோ திகிலோ இல்லை. எப்படி வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, சத்தியத்தை சத்தியமாக சொல்வதற்கு அவர் பயமில்லை. காரணம், தெய்வத்தை தன்னுடைய வாழ்க்கையின் முதலிடமாக அவர் வைத்திருந்தபடியினாலே என்று நான் பார்க்கிறோம். அண்ணாவுக்கு முன்பாக பயமில்லை, காய்பாவுக்கு முன்பாக பயமில்லை, பிலாத்துக்கு முன்பாக பயமில்லை, ஏரோதுக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிற பொழுது அநேக வழிகளிலிருந்து ஏரோது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதில் விட்டு மரள விழுவதற்கு அநேக உபாய தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவன் முயற்சி செய்கிறதை நான் பார்க்கிறோம். நயமான வார்த்தைகளை சொல்கிறான். ஏதோ இந்த யூதர்கள் உன்னை தவறாக உன்னை கொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று அவனை அடக்குவது போல நயமான பேச்சையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவன் மயக்க முயற்சி செய்கிறதை நான் பார்க்கிறேன். மற்றவர்களை குணமாக்க அதிசயம் செய்தால் ஏன் உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீ செய்யக்கூடாது? மற்றவர்களெல்லாம் இதோ குணமாகுவதற்கு அதிசயம் அற்புதத்தை செய்தாய், உன்னை சுகமாக்கிக் கொள்வதற்கு ஏன் நீ ஒரு அதிசயம் செய்யக்கூடாது? அப்படினால் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிசயம் அநேகருக்கு பயன்பட்டது. ஏதோ அநேகருக்கு அதிசயம் செய்கிறவராக இருந்தார். அப்பொழுது இவன் சொல்லுகிறான், ஏன் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உனக்கு இருக்குது, ஏன் உன்னை விடுதலையாக்கிக் கொள்வதற்கு ஒரு அதிசயத்தை செய்யக்கூடாது? எவ்வளவு அருமையான நயமான ஒரு வார்த்தை. தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகுவதற்கு அநேக சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட அது போன்ற நயமான வார்த்தைகள் தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய விருப்பத்திற்கு விரோதமாக நம்மை வழிநடத்தக்கூடும். தேவப்பிள்ளை, அப்படிப்பட்ட சமயங்களில் எவ்விதமாக நாம் நடந்து கொள்ள இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்வேன் என்று சொல்கிறான். அப்படியானால் யோவானை கொலை செய்வதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏரோது செய்ய அவன் விரும்புகிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பே, யூதர் இயேசுவை சிலுவையில் அறிய வற்புறுத்தினாலும் அவன் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதவனாக அங்கு காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அவர்களை அடக்கி அமைதிப்படுத்தி ஏதோ இயேசுவுக்கு பிரியமாய் நடந்து கொள்வது போல அவன் நடந்து கொள்கிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பே, அநேக சமயங்களிலே இயேசு கிறிஸ்துனுடைய இந்த ஏரோது சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துனுடைய கட்டுகளை அவிழ்க்கவும் சொல்லுகிறான். இயேசுவினுடைய விரோதிகள் அவரை கடினமாக நடத்தினார்கள் என குற்றம் சாட்டுகிறதை நான் பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் கேட்டோம், இயேசு கேளாதவர் இருந்து கொண்டார். கர்த்தருக்குள் அநேக சமயங்களிலே இவ்விதமாக நமக்கு சலுகைகள் செய்வது போல நமக்கு இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகுவதற்கு அநேக உபாய தந்திரங்களை சாத்தான் நமக்கு முன்பாக கொண்டு வருகிறான். இயேசுவையும் அப்படிப்பட்ட சோதனைகளினாலே தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் நடப்பதற்கு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தது என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார். இங்கே ஏரோது விரும்புகிறான், ஒரு அதிசயத்தை நிறைவேற்றால் அதைத்தான் எதிர்பார்த்து இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், அநேக காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு மற்றவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை கொடுத்து காரியத்தை சாதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே போலதான்
ஆதியிலே ஏவாளிடமும் நயமாக பேசியே சாத்தான் அவளை வஞ்சிக்கிறதை நான் பார்க்கிறோம். அநேக சமயங்களில் நயமான பேச்சு பாவத்தில் விழுவதற்கும், தேவனுடைய சித்தம் என்னவோ, தேவனுடைய காரியம் என்னவோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி நயமாய் பேசி அதிலிருந்து நம்மை வழிவிலகுவதற்கு சாத்தான் முயற்சி செய்கிறதை நான் பார்க்கிறோம். அடுத்ததாக இங்கே சொல்கிறேன், நீ என்ன பேசாமல் இருக்கிறாயே, நீ பேசாமல் இருந்தால் இவர்கள் கையில் உன்னை ஒப்பு கொடுத்து அவர்கள் அடித்து உதைச்சி உன்னை பேச வச்சிருவாங்க என்று ஏறாவது சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அப்படியானால் பயம் பொறுத்துகிறதை பார்க்கிறோம். அநேக சமயங்களில் தேவனுடைய சித்தத்தை விட்டு தேவனுடையக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்மை வழிவிலக செய்யக்கூடிய இன்னொரு காரியம் பயம் முறுத்துதல். இப்படி செய்யலைன்னா ஆதியில் இரத்த சாட்சிகளை எல்லாம் அப்படி பயன்படுத்தித்தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறாயா அல்லது இந்த உபத்திரவத்தை அனுபவிக்கிறாயா என்று இரத்த சாட்சிகளை பரிசோதித்ததை பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் இந்த ஏரோது பயமுறுத்துகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானது தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் பயம் நம்மை வழிவிலக செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உபத்திரவம். இவர்கள் உன்னை அடித்து உதைச்சு இது உன்னை கீழ்ப்படிய வைப்பார்கள். அடி உதை. உபத்திரவம் அநேக சமயங்களில் தேவ பிள்ளைகளை தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி வழிவிலக செய்வதற்கு கருவியாக பயன்படுகிறதை பார்க்கிறோம். தேவச்சனமே, உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எது வந்தாலும், இரத்த வேர்வை சிந்துகிறதாக இருந்தாலும், சிலுவை மரணமாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படுவதை, தேவனுக்கு முதலிடம், எல்லாவற்றிலும் அவருக்கு தான் முதலிடம் கொடுப்பதை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வாக்கியத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கிடக்கின்ற போது சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிதாவே உமது கரத்திலே என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன். தேவச்சனமே, இதோ அவருடைய கரத்திலே ஒப்படைக்கிறதை, தன்னுடைய வாழ்வு நாள் முழுவதுமாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். முதலிடம் அவருக்கு கொடுத்து கொண்டு வந்தார். கடைசியில் தன்னுடைய ஆவியை, தன்னுடைய மரணம் நடக்கிற அந்த கடைசி நிமிஷத்தை கூட தேவனுடைய கரத்திலே அவர் அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். தேவனுக்கு முதலிடம் கொடுத்து இதோ தேவன் தான் முதல்வர், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்பதை அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நிரூபித்து காட்டுகிறதை நான் பார்க்கிறோம். முதல் கற்பனையின் ஒரு உருவமாக, முதல் கற்பனையின் ஒரு சாரமாக, முதல் கற்பனையின் இதோ பொருளாக, அர்த்தமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே காட்சி அளிக்கிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தருக்குள்ளானவர்களே, இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் கற்பனையின் உருவமாக அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் காட்சி அளித்தபடினாலே இதோ ஒரு பக்தன் சொல்கிறார், இதோ 10 பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அந்த நாளிலே அவரை தெய்வமாக அறிக்கை செய்தார்கள் என்று சொல்கிறார். அவரை ஆண்டவராக, அவரை தெய்வமாக, முதலாம் கற்பனையின் தெய்வமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை 10 பேர் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த நாளிலே. நல்ல கல்லன். இதோ லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இது அந்த கல்வாரி சிலுவையிலே பிதாவுக்கு முதலிடம் கொடுத்து இதோ முதல் கற்பனையின் சாரமாக, உருவமாக அவர் காட்சி அளித்ததனாலே அவரை தெய்வமாக அந்த நல்ல கல்லன் ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள்ளானவர்களே, கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த நல்ல கல்லன் கூட அந்த சமயத்தில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவன் கண்ட தெய்வத்தை முதலிடம் வைத்து, தெய்வத்தை முதலாவதாக வைத்து அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இவனையும் அதே போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு உதவி செய்தது. நல்ல கல்லன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, பிலாத்துவினுடைய மனைவி, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தில் வருது, நீர் இந்த நீதிமானை குறித்து ஜாக்கிரதையாயிரு, என்னுடைய கனவிலே நான் இந்த மனிதனை குறித்து நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன். தேவச்சனமே, இது பிலாத்துவினுடைய மனைவியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இதோ தன்னுடைய தெய்வமாக அவள் ஏற்றுக்கொண்டாள். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இதோ அவருடைய பிதாவுக்கு அவர் முதலிடம் கொடுத்து அவரை தெய்வமாக, இதோ அவர் தத்ரூபமாக தான் ஒரு தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்தினதனாலே அநேகர், பிலாத்துவினுடைய மனைவியும் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள்ளானவர்களே, 100க்கு அதிபதி லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 47வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, உண்மையாகவே இவர் தேவகுமாரன். இந்த அதாவது கொலைபாதகத்திற்கும் அல்லது தண்டனைக்கும் இவைகளிலே தான் ஊறி வளர்ந்து வந்த இந்த 100க்கு அதிபதி சண்டை சச்சரவு இது போடுவதுதான் அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு 100க்கு அதிபதி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே தேவகுமாரனாக இருந்தார் என்று சொல்கிறார். அப்படியானால் அவன் இப்படி சொல்ல வைத்தது என்ன?
எது அவனை அப்படி சொல்ல வைத்தது? ஆம், கிறிஸ்து சிலுவையிலே முதல் கற்பனையின் தெய்வமாக அவன் கண்டு கொண்டபடினாலே அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு, அவரை தெய்வமாக அங்கீகரிப்பதற்கு அவனுக்கு தயக்கம் இல்லை, பயம் இல்லை, எதுவும் இல்லை. இதுவரை அவனுக்கு இருந்த பயம், திகில் எல்லாம் ஓடி ஒளிந்து போனது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இதோ பார்த்தவன் அவரை தன்னுடைய தெய்வமாக அங்கு சிலுவையிலே அவன் ஏற்றுக்கொண்டான் என்று நான் பார்க்கிறோம். ஆம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அடித்த காட்சி, எள்ளி நகையாடின காட்சி, சிலுவையில் அறைந்த காட்சி, இதோ காரிருள், பூமி அதிர்ச்சி, இவைகள் எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே இவைகளிலே எல்லாம் அவன் கண்டு கொண்டது என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் தேவன், முதல் கற்பனையின் தெய்வமாக அவனை அங்கீகரித்தான். முதல் கற்பனையின் சாரமாக இருப்பதை கிறிஸ்துவை அவன் கண்டுகொண்டபடினாலே அந்த தெய்வத்தை தன்னுடைய தெய்வமாக அவன் ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், நிலநடுக்கம், மின்னல், இவைகளில் எல்லாம் அவன் கண்டுகொண்டது இயேசுவை தெய்வமாக. அப்படியானால் தேவப்பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக இருக்கிறாய்? உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறாயா? அவருக்கு தான் முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இயேசுவே தேவன் என்று முதல் கற்பனையின் தெய்வமாக அவரை அந்த கல்வாரி சிலுவையிலே இவர்கள் எல்லாம் கண்டு கொண்டார்கள். அப்படியானால் தேவப்பிள்ளையே, அந்த கல்வாரி சிலுவையை நீ உற்று பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே ஏதோ முதல் கற்பனையின் சாரமாக, உருவமாக ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையிலே காட்சியளிப்பதை நீ கண்டுகொள்ள முடியும். இதோ முதல் கற்பனையின் தெய்வமாக அவர் காட்சியளிப்பதை அந்த கல்வாரி சிலுவையிலே நீ நானும் கண்டுகொள்ள முடியும். எனவே தேவப்பிள்ளையை அந்த கல்வாரி சிலுவையை உற்றுப்பார், நோக்கிப்பார். அதிலே முதல் கற்பனையின் சாரமாக, உருவமாக தொங்கிக் கொண்டிருக்கிற ஒருவரை நீ கண்டுவானால் அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட அடிகள், அவர் பட்ட உபத்திரவங்கள், அவர் பட்ட வேதனைகள், இதோ தேவ சித்தத்திற்கு முதலிடம் கொடுப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், இவைகளை எல்லாம் நீ காண்பாய் என்றால் இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அல்லது தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கடினமானதாக தெரியாது. தேவனை தெய்வமாக வணங்குவது உனக்கு கடினமாக தெரியாது. தேவனை உன்னுடைய முதல் தெய்வமாக முதலாக வைப்பது உனக்கு எந்த விதத்திலும் பயமோ திகிலோ கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்காது. அது அவருக்காக மரிப்பதாக இருந்தாலும் சரி, அவருக்காக ரத்தம் சிந்துவதாக இருந்தாலும் சரி, அவருக்காக உன்னுடைய உயிரியை தியாகம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, உனக்கு அவைகளிலெல்லாம் பயம் திகிலும் எதுவும் இராதபடி அவைகளை எதிர்நோக்கி அவைகளை நோக்கி செல்ல முடியும், அவைகளை எதிர்பார்த்து இருக்க முடியும். அவைகளெல்லாம் தயங்காமலோ எந்தவித பயமும் சலனமும் இல்லாமலோ நீங்கள் நானும் வாழ்வதற்கு அது பலத்தை தரும். அப்படியானால் தேவப்பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையிலே இந்த தெய்வத்தை முதலிடம் கொடுத்து, தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆரம்பித்ததோடு மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறது போல தேவனுக்கு நீயும் முதலிடம் கொடுத்து அந்த தெய்வத்தையே, முதல் கற்பனையின் தெய்வத்தையே தெய்வமாக நீ ஏற்றுக்கொண்டு வழி நடப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அனுகூலங்கள் கிடைக்கும் என்பதில் சிறிது விடாயமில்லை. ஆம் தேவப்பிள்ளையே, உன் மார்பில் அடித்து கொண்டு போகும் ஒரு கூட்டமாக, அழுது புலம்பும் ஒரு கூட்டமாக இந்த நாளில் நீ நானும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறோமா? அல்லது ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வருகின்ற பொழுது அடியானே நினைத்தருளும் என்று இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய முதல் தெய்வமாக, தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அந்த கல்லணை போல, நல்ல கல்லணை போல ஆண்டவரே நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்கிற பிள்ளையாக நீங்கள் நானும் இருக்கிறோமா? இந்த நாளில் எப்படி நின்று கொண்டு இருக்கிறோம்? நீங்கள் நானும் அழுது புலம்புகிறவர்களாக இருக்கிறோமா? அந்த நல்ல கல்லணை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளாக இருக்கும். பூமி அதிர்ந்தது, காரிருள் சூழ்ந்தது, திரைச்சீலை கிழிந்தது, கல்லறை திறந்தது, மரித்தோர் உயிர் திறந்தனர். இவையெல்லாம் கிறிஸ்து தேவன் என்று பறைசாட்டின. ஆம் தேவச்சனை, பூமி அதிர்ந்து இதோ கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறவர் இதோ தேவன் என்று அது பறைசாற்றினது. காரிருள் சூழ்ந்து தேவன் படுகிற, கிறிஸ்து படுகிற வேதனைகளெல்லாம் நான் பார்க்கக்கூடாதபடி அது மறைத்தது. அவர் தேவன் என்பதை அது பறைசாற்றினது. தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்து இது ஆண்டவர் இதோ கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற தேவன் என்று அது பறைசாற்றினது. மரித்த அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற கல்லறைகள் எல்லாம் திறந்து இதோ ஜீவாதிபதியாயிருக்கிறார், அவர் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடியவராயிருக்கிறார் என்று கல்லறைகள் திறந்து கல்லறையிலிருந்து எழுந்தவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் என்று பறைசாற்றினார்கள். அப்படியானால் தேவப்பிள்ளையே, நீயும் நானும் உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடையான இவைகளெல்லாம் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற பொழுது, இவைகளெல்லாம் தெய்வமாக அவரை அங்கீகரித்திருக்கின்ற பொழுது, நீங்கள் நானும் அவைகளிலிருந்து மரள விழுவதற்கு, அவைகளிலிருந்து தடுமாறுவதற்கு தயக்கம் என்ன? தடுமாறுவதற்கு என்ன காரணத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? தேவப்பிள்ளையே, யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கும். தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது, அதுதான் முதல் கற்பனையின் சாரம். அவருக்குத்தான் எல்லாவற்றிலும் முதல், அவர்தான் எல்லாம். தேவ சுத்தத்தை நிறைவேற்றுவதே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக நீங்கள் நான் கொண்டவர்களாக இருக்கிறோமா? பேதுரு
பயந்தான் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தான். ஆம் தேவச்சனமே, இதோ என்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு, அவர்தான் என்னுடைய தேவன், அவர்தான் என்னுடைய இரட்சகர், அவர்தான் என்னுடைய வழிகாட்டி என்று ஏற்றுக்கொள்வதற்கு பேதுரு பயந்தவதனாலே இயேசு கிறிஸ்துவை அவன் மறுதளித்தான். தேவ பிள்ளையவனுடைய வாழ்க்கையிலும் அவரை முதல்வதாக தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு பயம் உனக்கு வரும் என்றால், அவருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் என்று சொன்னார். நீங்களும் அந்த பேதுருவை போல நீங்களும் நானும் மறுதளிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க முடியும். எனவே தேவஜனமே, தேவனுக்கு முதலிடம் கொடுக்க நாம் மறந்து போனால் எல்லா காரியங்களும் எல்லா தடுமாற்றங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நுழைந்து கொள்ளும் என்பதை அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே பயம் தேவனின் வல்லமையில் நம்மை நம்பிக்கை இல்லாமல் செய்துவிடும் என்று நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாதையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அவர் பிதாவுக்கு முதலிடம் கொடுத்தபடினாலே சிலுவை பாதையில் எங்கும் அவர் எதை கண்டும் அவர் பயப்படாதவராக அவர் சென்றார் என்று பார்க்கிறோம். அதே போல் இரத்த சாட்சிகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக அவருக்கு முதலிடம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தினபடினாலே எப்படிப்பட்ட மரணம் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, அதற்கு அவர்கள் தயங்காமல் தங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு அவருக்கு மனம் வந்தது, தைரியம் இருந்தது. அவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல தேவ பிள்ளையே, அந்த கல்வாரி சிலுவையை நீ நானும் நுற்று பார்ப்போம் என்றால், அந்த கல்வாரி சிலுவையை நீ நானும் நோக்கி பார்ப்போம் என்றால், அதே போல நீங்கள் நானும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவதற்கு முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீங்கள் நானும் பெறத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். கிறிஸ்தமனே பூங்காவினில் கதறியாலும் மோசை எத்திசையின்றும் துணைக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் கலங்கிடுதே. ஜெயிப்போம். கிருபையில் இருக்கமில்லை எங்கள் சுவாமி, நாங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஆமென்.